இவங்க சாதம் வெந்துருக்கு. இந்த பாப்பாவோட அட்டகாசம் தாங்க முடியல இன்னைக்கு. எனக்கு தனியாக மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு நான் அவங்கக்கிட்ட. கிஷோர் இல்லை, இன்னைக்கு வெளியே போயிட்டான். அதனால பாப்பா கிட்ட மாட்டிக்கிட்டேன் நான் இன்னைக்கு. இவ்வளோதான் சாதம் வச்சிருக்கேன் பாருங்க. இவ்வளோதான். இது எனக்கு, பாப்பாக்கு, ஜனனிக்கு எல்லாருக்கும் சேர்த்து. ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். குடிக்கணும் போல இருக்கு. யாருக்கெல்லாம் ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னடா செல்லம்? எனக்கு புரியல, இங்க வந்து சொல்ல. எனக்கு புரியல பையா, இங்க வந்து சொல்லுடா. இந்த காஃபி தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வச்சுட்டு மேலே சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நான் ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன், ஏன்னா டிகாஷன் வேணும் எனக்கு உடனே. ஏன்னா பால் பக்கத்தில் காஞ்சுட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் மூடியை வந்து லூஸாக போட்டிங்கன்னு வைங்களேன். இவங்க ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக மூடி போட்டிங்கன்னா சீக்கிரமாக டிகாஷன் இறங்கிடும். நம்ம சீக்கிரமாக காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். பாருங்க, பால் காஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் கனெக்ட் பண்ணி போட்டுப்பேன் நான் எப்பயுமே. ஒரு ஸ்பூன் சர்க்கரை. டிகாஷன் இறங்கிச்சா சூடாக இருக்கும். டிகாஷன் இறங்கிடுச்சு. அப்புறம் ஊற்றிட்டு பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்குங்க. அப்போதான், ஏன்னா நம்ம டிகாஷனில் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அப்போ தண்ணி ஆகிடும். இந்த பாருங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபில்டர் காஃபி. நீங்களும் அவங்க சாப்பிடலாம்.